என்னடா தொங்க விட்டு விளையாட்டு காட்டிகிட்டே இருக்கீங்க? விளையாடுறதுலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. என்ன இது தேங்காய் பஞ்சா? இது தேங்காய் பஞ்சு மாதிரி ஆகுது. சிக்கனை தொங்குற மாதிரி தொங்குறீங்க. என்னடா தரையில் போட்டு சாப்பிட வைக்கிறானுங்க? ஆரஞ்சு கலர் முட்டாயா தித்திக்குதே. ஊட பூட்டிட்டு போனானுங்க, யாரும் வர காணோம். பசி வேற எடுக்குதே. பால் வைப்பானு பார்க்குற, பால் வைக்க மாட்டாங்க. அப்படியே மூட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு காவலை நாய் நினச்சிட்டாங்களோ. எப்போ வருவான்ல தெரியலையே. பசி வர வயிற்று கில்லுதே. என்னது இது? வந்துட்டான் ப்ரோனி. வாழை எடுத்து என்னடா பண்ணுறேன்? மூக்கில் விட்றாதே, கும்பல் வருதுறான். இடைப்போடா சீக்கிரம். நீ வேறு பங்குக்கு வந்துட்ட. எப்போ வந்து சாப்பாடு வைப்பாங்கன்னு தெரில. சாப்பிட விட்றீங்களா நிம்மதியா? சரி போங்க, சாப்பிட தான் போட மாட்டேறீங்க. தூக்கம் வர மாதிரி இதே. சுகமாக தான் இருக்குது இந்த சேரு. நல்லா தான் இருக்குது. என்னடா இது? வந்தானுங்க, பார்த்துட்டு போயிட்டே இருக்கான், நிற்கவே மாட்டானுங்க. நானும் வரேன்டா. டேய் நில்லுங்க, நானும் வரேன். எப்போ வருவாங்களே தெரியலையே இவங்க வேற. சாப்பாடு எடுத்துன்னு வரணும் போனானுங்க, ஆளே காணோம். வாடாலே நம்ம டியூன் போடுறோம். அம்மா போயிடுமா, எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு சுரண்டினே இருக்கிற. நீ சும்மாறா, உன்னை சுரண்டி எடுத்தே உன் மேலே இருக்கிற பேனை எடுக்கத்தாண்டா. என்னை விட நீ வேற அழகாக இருக்கிற போல. அதனால தான் உன்னே அழகாகலான்னு சொஞ்சி பேனை எடுத்துக்கிறேன். இன்னும் கையில் தான் குத்தலை. நானும் வரேன், லீவ் விட்டாங்க, வீட்டுக்கு போகலாம். இவனை வேறு விளையாடுறன்ற பேரில் பாலை தூக்கின்னு வரதுக்கு தான் என்ன வச்சுக்கிறானுங்க வேலைக்காரன் மாதிரி. அதுவும் வாயாலே கவிக்கணும். எவ்வளோ தூரம் தான் நானும் ஓடுறது? வாயெல்லாம் வலிக்குதே பால். இந்த பாலை வச்சுக்கின்னு எவ்வளோ தான் ஓடுறது? போடுறா கண்ணாடியா, நானும் பெரிய ஹீரோ தான். அடா என்னடா அது, ஒரு தட்டில் சோறை வச்சு 4 பேரை சாப்பிட சொல்கிறானே. நான் போனன்றதே மறந்துட்டாங்களோ. சாப்பாடு தனி தட்டில் வைங்கப்பா, 4 பேர். நாங்கள் ஒரே தட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு நாங்கன்னா ஒற்றுமையானவங்களாம். சில டைமில் டெரர் பாய்டா நாங்களாம். சட்டை போட்டானுங்க, மண்டையில் வேறு போட்டு விட்டானுங்க. ஒரே புழுக்கமாக இருக்குது, வெயிலாம் அடிக்குது. ஏசியிலே இருக்கிறேன், இந்த சட்டையை வேறு போட்டு விட்றானுங்க. நான் ஃப்ரீ பாயாக சுற்றுறவன். பேக்கிங் பண்ண வச்சிட்டானோ ரேக்கில். புக்கு வைக்கிற ரேக்கெல்லாம் யாரை வச்சிட்டாங்களே. எப்போ தான் இவங்க வந்து படிப்பானுங்க? எப்போ தான் என்னை இறக்கி விடுவானுங்க? ஏறிட்டேன், இறங்க தான் தெரியல. என்னடா மறுபடியும் விளையாட்டு காட்டினே ஏறிங்க. தேங்காய் பஞ்சை போட்டு இந்த தேங்காய் பஞ்சை வச்சு எப்படி தான் நான் விளையாட்டை முடிக்கிறது? குரலி வித்தை காட்டுற மாதிரி ஆகிட்டீங்களே. மேலேயும் போகிறீங்க, கீழேயும் போட்டு உருட்டுறீங்க. இதை ஒரு நாளைக்கு பிடிச்சி கடிச்சு தின்னுறேன். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஆட்டம் காட்டுறாங்க, என்கிட்டயே ஆட்டம் காட்டுறானுங்க. நானே ஒரு கருப்பி கடுப்பான பிடிச்சி கடிச்சிடுவேன், பார்த்துக்கோ. நாடா யாரையும் காணோம். வந்தானுங்க போயிட்டானுங்க. சொத்து முட்டையை தூக்கி வரணும்னு பார்த்தா எவனையுமே காணாமே. நம்ம வேறு சாட்டு பல்காக வளர்ந்துட்டோம். பட்டி போட்டு ஒல்லி ஆகிடணும்ல. வாக்கிங் வேறு போகணும், சீக்கிரம் வாங்கடா. சுகர் வேறு இருக்குது, தலையெல்லாம் சுற்றுது. டாக்டர் வேறு சனிக்கிழமை சொல்லிக்கிறாரா நாளைக்கு. சீக்கிரம் வாங்கடா, நடக்க வச்சு சுகரை குறைச்சிடுங்க பார்க்குது. அது தூக்கம் வர மாதிரி இருக்குது. எங்கேயோ சிக்கன் வறுக்கிறானுங்க. மோப்பம் பிடிக்கிறது ஒரு வித்தியாசமாக பிடிக்க வச்சிட்டானுங்களே. கண்ணை சிமிட்டி பிடிக்க வேண்டியதாகுது. நான் நடந்தால் கேட் வாக் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட் வாக். ஆனால் உண்மையாக இந்த கேட்டு நடந்த பார்த்துருக்கீங்களா? இதான்டா உண்மையான கேட் வாக்கு. நாங்கள் ஃபேஷன் ஷோவே தேவை இருக்கிற காம்பவுண்டில் நடந்தாலே அப்படி தான் இருக்கும். வந்து நடந்துனேங்கிறான். பெரிய கேட் வாக் மன்மதன் நினப்போ. சீக்கிரம் இறங்கி வாடா, போகலாம் வீட்டுக்கு. மீன் வறுத்து வச்சுருப்பாங்க அம்மா. வாடா போகலாம், சீக்கிரம் கிளம்பி வாடா.
என்னடா தலையில் கேப்புக்கு மேலே ஒரு கோழி என்னை இறக்கி விட்றா, நான் எங்கேயாவது போய் சாப்பிடுவேன். ஒரு கோழி குஞ்சுன்னு தெரியாமல் என்னை தலையில் தூக்கி வச்சுன்னு விளையாட்டை காட்டுறாரு இவர். இந்த விளையாட்டுலாம் எனக்கு வேணாம், இறக்கி விடு போதும். சரி இறக்கி விடு, பாய்.